ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அது முன்னாடி எல்லாருக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா பட்டைய கிளப்பி 3000 வியூஸ், தனுசு ராசி வந்து 1000 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் தொடங்கிய இவ்வளவு நாள்ல சீக்கிரமா இவ்வளவு ஆதரவு வந்து நல்லா பெருகிட்டு வருது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதை தொடர்ந்து வந்து ஆவணி மாத பலன்கள் பார்ப்போம். ஓகே, ஆவணி மாத பலன்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு முதல்ல மாத ராசி பலன்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க. எப்பவுமே சொல்றதுதான். தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், ராகு கேது பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி கூட சொல்லிடலாம். எல்லாமே எளிமையா இருக்கும். மாத ராசி பலன்கள் வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். அந்த மாதிரி விஷயம் சில டைம்ல வந்து அது பயிற்சியை வந்து இன்னும் விசித்திரமா நிறைய கிரகங்களும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாத பலன்கள். ஓகேங்களா? இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆவணி 31 நாட்கள் வந்து பலன்கள் இருக்கு. அதனால வந்து 31 டேஸ். அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மாதம் தான். ஆவணி மாதங்கிறது வந்து பெரிய மாதம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 மாதம் தமிழ் மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற மாதம் வந்து இந்த மாதம் தான். சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் ஐயா சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா கூட வந்து கேது பகவானும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்டான பலனை வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பாரு. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணி வந்து 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவணி வந்து 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து சிம்ம வீட்டுல சேர்ந்து சூரிய பகவானோட இணைஞ்சுப்பாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிதுனம், கடகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மம், இந்த 3 வீட்டுக்குமே வந்து சுக்கிர பகவானோட டிராவல் இருக்கு. அப்பனா பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல கரெக்டா விடுதா மம்மி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருவாரு. ஓகேங்களா? அப்புறம் ஆவணி வந்து 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி, புதன் பகவான் இந்த 3 வீட்டுல டிராவல் பண்றாரா? இது விஷயம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டிலே இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிகுந்த நாட்களுக்கு, அதாவது ஒரு 7 மாதங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த பலம் அடைகிறார். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதால வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்குமே செவ்வாயோட பலம் வந்து அதிகமா கிடைக்க போகுது. அது ஒரு சிறப்பா இருக்கு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வரனும் நேருக்கு நேரு பார்த்ததுனால சனீஸ்வரன் வந்து அதிவக்கரமா வர்றாரு. அதிவக்கரம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ். அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சனீஸ்வரன் எப்படி பலன் கொடுப்பாருங்கிறது விசித்திரமாவே இருக்க போகுது. இது வந்து ஆவணி மாதத்துல குறிப்பிடக்கூடிய பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கு. சனீஸ்வரனும் சூரியனும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3 வீடு டிராவல் பண்றாரு. புதன் பகவான் 3 வீடு டிராவல் பண்றாரு. செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல இருந்தாலும் வந்து தனது 8ஆம் பார்வையா வந்து அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. இதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மேஷ வீடு பலம் பெறுது, செவ்வாயும் பலம் பெறாரு. இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்களா சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கணவனிடத்தில் மகிழ்ச்சியாக ஒன்று சேர்ந்து இருக்க போகும் தனுசு ராசிக்காரர்களே, அதாவது பாத்தீங்கன்னா ஆண்களா இருக்க பட்சத்துல வந்து கணவன் இடத்துல வந்து பிரிந்த வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவன் இடத்துல வந்து சேர்றது வந்து உறுதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கூட சேர்றது உறுதி. ஆண்களா இருந்தீங்கன்னா பிரிந்த வந்து மனைவி கூட சேர்றது உறுதி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி இடையில வந்து ரொம்ப கருத்து வேறுபாடு, ஈகோ, நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்க இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியே வந்து நல்ல கருத்து வேறுபாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமா வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குரு பகவான் நினைக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்காருங்க. ஓகேங்களா? 7ஆம் இடங்கிறது வந்து கணவன் மணி ஸ்தானம். அது வந்து பாத்தீங்கன்னா கணவன் ஸ்தானம். அதனால பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கணவன் ஸ்தானம். கணவன் ஸ்தானத்துல வந்து குரு பகவான் வந்து நல்லா வந்து 7ல வந்து வலுப்பெறதுனால வந்து அதாவது கேந்திராதிபதி வந்து 7ல வலுப்பெறதுனால நல்ல மிகுந்த பலமா உங்களுக்கு வந்து கணவன் இருந்தாதான் நிம்மதி. மத்த எதுவுமே மத்த யாராலையும் நிம்மதி கிடையாது. கணவன் தான் நம்மளுக்கு முக்கியம். மத்தவங்க யாரும் முக்கியம் இல்லை. மத்தவங்களோட பேச்சை கேட்டதெல்லாம் வந்து தப்பு. சில விஷயங்கள் வந்து ரொம்ப நம்மளோட நல்லதுக்கோசம் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்மள அவரை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு பிரிந்த கணவன் கிட்டே வந்து ஒன்றிணைகிற காலகட்டமா இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தா கணவன் இருந்தாதான் தன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கணவன் இருந்தாதான் தனக்கு எல்லாமே போலாம். கணவன் இருந்தாதான் தன்னால எல்லாமே செய்ய முடியும். முயற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து அவங்க ரொம்ப பலம் வாய்ந்தவங்க தான். இருந்தாலும் தனக்கு துணை இல்லையேங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கினாங்க.
ஒரு ஃபீலிங்னஸ் ஆகுது. அதாவது நம்மளுக்கு கரெக்டான நண்பர்கள், கரெக்டான கணவன், அதாவது பெண்களா இருக்க பட்சத்துல கரெக்டான ஆண், அவங்க வந்து நம்மளுக்கு இருக்கணும். அவங்க இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கினாங்க. அந்த மாதிரி வந்து காலகட்டமா வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான அதிர்ஷ்டமும் கூட. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு விதமான வந்து உங்களுக்கு நகரக்கூடிய விஷயமாவும் இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன்கள். ஓகேங்களா? ஓகே. குரு பகவான் அளிக்கக்கூடிய பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கும் வந்து 11க்கும் உரியவர். ஓகேங்களா? அதாவது நோய், கடன், விரோத, சத்ரு, விரையாதிபதி, அதே மாதிரி வந்து எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கொடுக்குறவரு அவரும் சுக்கிரன் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படுத்துறது, உங்களோட பராக்கிரமம், உங்களோட வில் பவர் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவரும் வந்து சுக்கிரன் தான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல இருந்ததுனால ஒரு 5 நாளைக்கு இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்திகிட்ட ஒரு மாதிரி போராட்டமா இருந்துகிட்டு, கணவன் கிட்ட வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை, கணவன் கிட்ட வந்துருவீங்க, வந்தாலும் ஒரு விதமான சண்டை, ஒன்று சேர்ந்தாலும் ஒரு மாதிரி சண்டையா இருந்திருக்க ஒரு காலகட்டத்துல இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து 7ல இருந்த சுக்கிரன் வந்து அப்படியே வந்து 8ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல போனது வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகமா ஏற்பட்டு மிகுந்த நன்மையா கணவன் மனைவியிடையே ரொம்ப சந்தோஷமா ஏற்படக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கும். ஓகேங்களா? சுக்கிரன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்காரு. உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல மறைத்து வந்து விபரீத ராஜயோகம். உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ, உண்மையிலேயே உங்களை யார் யாரெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வந்து கணவன் மனைவி இடையில பிரிச்சாங்களோ, உங்களை வந்து யார் யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்களோ மறைமுகமா, ஓகேங்களா? அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து உங்களை கண்டு அலறி அடிச்சுக்கிட்டு பயந்துக்கின்னு அலறி அடிச்சு ஓடிடுவாங்க. உங்களை கண்டு பயந்து அலறி அடிச்சு எங்கேயோ ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமா இருக்குது. சுக்கிர பகவான் வந்து சிறப்பா இருக்குது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க போகும் தனுசு ராசிக்காரர்களே. அது வந்து எதிரி அழியிறது, கணவன் மனைவியிடையே சேர்றது, இந்த 2 பாயிண்டே வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு போதுமான பாயிண்டா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி 31ஆம் தேதி வந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வராரு. சூரியன் கூட இணைந்து கேது கூடயும் இணையத்தால ஓகே நம்ம வந்து நம்ம 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 எது பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துரும் அந்த ஆவணி மாதத்துல முடியிற நேரத்துல. ஓகேங்களா? அடுத்து புதன் பகவான் அளிக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். புதன் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருக்க பட்சத்தில் வந்து ஆணை குறிக்கிறது, உங்க கணவனை குறிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களா இருக்க பட்சத்தில் வந்து மனைவியை குறிக்கிறது, பெண்களை குறிக்கிறது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்தை குறிக்கிறது, உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை குறிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் குறிக்கிறது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கணவனை குறிக்கிறதுன்னு வச்சுங்களேன். கணவனை குறிக்கிற ஸ்தான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருந்தார். அதனால பாத்தீங்கன்னா மறைமுகமா வந்து கணவன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அது உங்களை கஷ்டப்படாம இருக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான முயற்சிகள் எடுத்திருப்பாரு. இருந்தாலும் வந்து அவர் மறைஞ்சு இருக்கிறதுனால வந்து நீங்களும் வந்து எதையுமே செய்யல. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகவும் வராரு புதன். உங்களாலையும் எதையுமே செய்ய முடியாம நீங்களும் ஒரு மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை மாதிரி வாழ்ந்திருப்பீங்க. ஆவணி வந்து 10க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டான பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. 7ஆம் அதிபதி 9, 10ஆம் அதிபதி 9 பாகிஸ்தானத்துல வந்துடுறாரு. அப்ப சூரியன் கூட இணையும் மோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் இல்லாம எதுவுமே இல்லை, நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க வந்து எல்லாரும் உதவிதான் செய்யறாங்க, சில பேர் தான் கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நம்மள வந்து நம்ம நம்ம கஷ்டப்பட்டவங்க எல்லாமே நம்ம நல்லது நினைச்சவங்க எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறோம், நம்மளுக்கு கெடுதல் பண்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வந்து செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கெடுதல் பண்ணவங்களை வந்து நல்லா துரத்தி துரத்தி அடிக்கிற சூழ்நிலையா வந்து ஏற்படுற மாதமா இருக்கும். அது புதன் பகவான் வந்து ஏற்படுத்துவார். ஓகேங்களா? அந்த மாதிரி பலங்களா இருக்கு. அடுத்து செவ்வாய் பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து நினைச்சதை செய்ய முடியல, நம்ம நினைச்ச மாதிரி எதையும் பண்ண முடியல, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து ஒரு சிக்கலும் கஷ்டங்களும் துயரங்களும் தொல்லைகளுமா இருந்திருக்கு 7 மாசமா. அவங்களால ஒண்ணுமே அவங்க நினைச்ச மாதிரி ஆசைகளை நிறைவேற முடியாம ஒரு மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி போக முடியாம ஒரு மாதிரி சிக்கலா ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு, ஆடி மாசமே வந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல இருந்தால அப்படியே வந்து ஒரு உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்க, எல்லாரும் கசாப்பு காட்டுல வெட்டுற மாதிரி டக்கு 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 டக்குன்னு வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டி தள்ளி அவங்க உங்களை கண்டாவே பயப்படுற அளவுக்கு வந்து ஏற்படுத்தி என் வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும், யாரும் நீ வந்து கெடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி விரட்டி விரட்டி அடிச்சு எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணி, அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருவாளத்தை வெட்டுற அளவுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷத்தோட உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் பண்ணாங்களோ அவங்க வந்து வச்சு செய்யற மாதிரி இருக்கும். அதாவது சில பேர் பாசத்தால நம்மளுக்கு துரோகம் செய்வாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சு செய்வாங்க. பாசத்தாலும் நம்பிக்கையாலும் உங்களுக்கு செஞ்ச வந்து துரோகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களோட ஆக்ரோஷத்தால வந்து அவங்களை விரட்டி விரட்டி அடிக்கிற மாதமா வந்து இந்த ஆவணி மாதம் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரனோட பலன்கள் பார்ப்போம். சனீஸ்வரன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நீங்க செஞ்சது கரெக்ட், உங்க தர்மத்துல நீங்க செஞ்சது கரெக்ட், நான் கரெக்டா தான் செய்யறேன், நான் கரெக்டா தான் பண்றேன், எல்லாமே நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி
இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கண்மூடித்தனமா கேட்டு அப்பா பேச்சை கேட்டு மிஸ்டேக் பண்றது. சரி நம்ம அப்பா பண்ணா கரெக்டா தானே இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆணா இருக்க பட்சத்துல வந்து பெண் அம்மா இருப்பாங்க. நம்ம அம்மா சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா செஞ்சு மாட்டிக்கிறது. இந்த மாதிரி வந்து கண்மூடித்தனமா ஒருத்தரை நம்பி நம்ம வந்து நம்ம பாசமா இருக்காங்களே உண்மையா இருக்காங்கன்னு சொல்லி மத்தவங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுங்கிற மாதிரி ஏற்பட்ட நிலையெல்லாம் வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓஹோ, இவங்க வந்து பாசம் அதெல்லாம் பாசம் நம்பிக்கை எல்லாம் கிடையாது, நம்மள வந்து பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, நம்மள வச்சு அவங்க எல்லாமே சாதிச்சுக்கிறாங்கிறது வந்து நல்லா புரியக்கூடிய மாதமா இருக்கும். இதை ஏன் அவ்வளவு சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மாதங்களா வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு அனைத்துக்குமே காரணம் பாசங்கிற பேர்ல நம்பிக்கைங்கிற பேர்ல கூட இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க தான். அது வந்து யாருங்கிறத நீங்களே பாத்துங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு அந்த எல்லாம் வெளிப்பட்டு உங்களுக்கு வந்து அதை விஸ்வரூபமா ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமையும். ஓகேங்களா? குருவோட பார்வை வந்து உங்களுக்கு சுபமா அமையும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயமும் வந்து இருக்குது. 6ஆம் அதிபதி 8ல மாதிரி இருந்தாலும் எதிரிகள் வந்து இப்போ உங்களோட எதிரிகள் யாருங்கிறது அவங்களே வந்து டேமேஜ் ஆவாங்க. உங்களுக்கு கெடுக்கக்கூடியவங்களும் அவங்களே டேமேஜ் ஆவாங்க. அவங்களுக்கு எதனா பிரச்சனை உடம்பு சரியாமவோ அவங்களை நீங்களே விரட்டி அடிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான பலன்கள் நிறைய இருக்குது. நல்ல விதமான பலன்கள் நிறைய இருக்குது. கணவன் மனைவியோட இணையறது, நண்பர்கள் பிரிஞ்ச நண்பர்கள் வந்து ஒன்றா இணையறது, சில பேர் அசிங்கப்படுத்தி நீங்க அவாய்ட் பண்ணவங்களாம் மறுபடியும் ஒன்று இணையறது, உங்களுக்கு நல்லது செய்யறவங்க எல்லாரும் ஒன்றிணைறது, உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க கூட இருந்தவங்களா விலகி போறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் நீங்க வந்து ஒரு அடாவடியா இருந்து எல்லாருமே வந்து சரி நல்லது நடந்துச்சு சரி ஓகேன்னு ஸ்மூத்தா விட்டுறது இல்ல. உங்களுக்கு யார் கெடுதல் செஞ்சாங்களோ அவங்களையும் விரட்டி விரட்டி கசாப்படியில வந்து கறியை வெட்டுற மாதிரி டப்பு 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 டப்புன்னு வெட்டுற சூழ்நிலையும் இருக்குது இந்த மாதத்துல. அத சும்மா விட்டுருவீங்கன்னு சொல்ல முடியாது தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு வந்து யார் கெடுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கும் வந்து லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு தான் விடுவீங்க. அந்த மாதிரி பலன்களா வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு. 9ஆம் வீட்டுல இருந்தால ஓரளவுக்கு வந்து ஆன்மீக வழிபாடு அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்த நீங்க வந்து ஒரு புலி மாதிரி மாறக்கூடிய மாதமாவும் இருக்கும். ஓகேங்களா? சிவபெருமன் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கர தேவ அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிந்த கணவனோட சேருவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா கணவனோட சேருவாங்க. கணவனும் வந்து மனைவியோட சேருவாங்க. அது உறுதி உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் பராக்கிரமத்தால வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுதல் செஞ்சவங்களே அடிச்சு தம்சம் பண்றதும் உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு நல்ல விதமான பலன்களே கிடைக்கும். 9 நவகிரகங்களும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 300 ரூபாயில் ஜோதிடம் சொல்றோம். அதுவும் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க. நம்ம லைவா வந்து போன் கால்ல சொல்றோம். ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.